எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லி வந்து ஜந்தர் மந்தர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும், தேர்தல் ஆணையமே ஜனநாயகத்தை படுகொலை செய்யாதே, மருத்துவர் அன்புமணிக்கு துணை போகாதே என்று போராட்டம் நடத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இன்று இதே போராட்டம் குறித்து புதுடெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தோம். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அதனால தான் கொஞ்சம் நாங்கள் தாமதமாக வந்ததற்கு நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொன்னால், மருத்துவர் அன்புமணி தலைவர் என்று சொல்லி போலியான ஆவணத்தை கொடுத்தது செல்லாது, ரத்து செய்யப்படுகிறது என்ற வெற்றியை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி. தேர்தல் ஆணையமே அவங்க திரும்ப வாங்கிக்கிட்டாங்க, கொடுத்த உத்தரவு திரும்ப பெற்றார்கள். மருத்துவர் அன்புமணி 2022 இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு 2025 வரையில் அவருடைய பதவிக்காலம். ஆனால் மருத்துவர் அன்புமணி 2023 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை கொடுத்து தேர்தல் ஆணையத்தை கையிலே போட்டுக்கொண்டு தேர்தல் ஆணைய துணையோடு 2026 வரைக்கும், அதாவது 2023 2026 வரைக்கும் பதவி இருக்குது, அவர் தான் தலைவர்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்கள் தரப்பில் கொடுத்த ஆவணங்களை எல்லாம் பார்த்த நீதிமன்றம் இது செல்லாதுன்னு சொன்ன உடனே தேர்தல் ஆணையமும் மருத்துவர் அன்புமணி கொடுத்த ஆவணங்களை வைத்துக்கொண்டு அவர் தலைவர் என்று சொன்னோம், இப்பொழுது நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்னு அவர் சொல்ல முடியாது. மாம்பழ சின்னம்னு தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துருந்தது. பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு மாம்பழ சின்னம் மருத்துவர் அன்புமணிக்குன்னு கொடுத்துருந்தது. அதுவும் இல்லை, முடக்கி வைக்கப்பட்டது. யார் தலைவர் என்பதை நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யுங்கள், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததாக, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி கிடைத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். இங்கே வந்த போராட்டத்திலையும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. இதில் தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, தேர்தல் ஆணையமே இந்திய நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டின் தேர்தல் தான் ஜனநாயகத்தை நிர்ணயிக்கிறது. அப்படி தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடக்கக்கூடாது. இங்கே ஓட்டு திருட்டுன்னு சொன்னாங்க, இப்போ தேர்தல் ஆணையம் கட்சி திருட்டும் பண்ணுது. மருத்துவர் ஐயா கிட்ட இருந்த கட்சியை திருடி மருத்துவர் அன்புமணிக்கு கொடுத்ததாக கடிதம் கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி! மருத்துவர் ஐயா 46 ஆண்டு காலம் உழைத்து வளர்த்த கட்சி, மருத்துவர் அன்புமணி அவர்களையும் மற்றவர்களையெல்லாம் மத்திய அமைச்சராக்கிய கட்சி, நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிற ஏராளமான பதவிகளை மருத்துவர் ஐயா உருவாக்கி கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் 46 வருஷம் பாடுபடுறாரு. 96,000 கிராமங்களுக்கு மேடு பள்ளங்கள் காடு மலைகள்லாம் நடந்து போய், அப்போல்லாம் சாலை வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, வயல் வரப்பில் நடந்து போனார், ராந்தலை வச்சுக்கிட்டு கிராம கூட்டங்களில் பேசுகிறார். இப்படிலாம் கட்சியை வளர்த்தவர். அவருக்கு உரிமை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். அந்த வேதனை இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.